ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனித வாழ்வில் வன்முறை அதிகமாக இருந்தது. மரண பயம் அதிகமாக இருந்தது. நிறைய பேர் புகைப்பிடிக்கிற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு எல்லாருமே இப்போ ஆம்பளைங்க எல்லாருமே புகைப்பிடிக்கிறவங்களா இருந்தாங்க, பீடி குடிக்கிறவங்களா இருந்தாங்க. காரணம் என்னென்னா மரண பயம்தான் காரணம், அல்லது மரண பயம், வன்முறை பயம், சாதி ரீதியாக. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் சாதி பிரச்சனை தான் அந்த மனித வாழ்வு என்பது ஒரு வன்முறை நிரம்பியதாகவே இருந்துச்சு. ஒருத்தர் சண்டை போடுகிற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு தெருவுக்கு தெரு, அந்த சாதி இந்த சாதி, பக்கத்து தெரு அந்த தெரு இந்த தெருன்னு சொல்லிட்டு சண்டை போடுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மனுஷங்களுக்குள்ள ஒரு மரியாதையே இல்லை. யார் நல்லா சண்டை போடுறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய மரியாதையை பாதுகாத்துக்க முடியும். சண்டை போட தெரியாதவங்க அந்த மரியாதை அவங்களுக்கு கிடைக்காது. ஒதுங்கிற வேண்டியதான். ஒதுங்கினாலும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னை அடிப்பாங்க. ஒதுங்கி போனாலும் உன்னை அடிப்பாங்க, கூப்பிட்டு உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நடைமுறை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நிறைய இருந்தது. இந்த இந்தியா முழுக்க அல்லது உலகம் முழுக்கவே இந்த வன்முறை, மனித வாழ்வு என்பது ஒரு மரியாதைக்குரியதாக இல்லை. ஒரு மரியாதையை பெறுறது மனித வாழ்வில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாதி ரீதியாக இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அடிப்படையாக கொண்டு மக்களை அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு வன்முறை நிரம்பியதாக இருக்குது. மரியாதையோடு வாழ்வது யாருக்கு சாத்தியமாக இருந்ததுன்னா, உடம்புல நல்லா வலிமை இருக்கணும், சண்டை போட தெரிஞ்சிருக்கணும், சண்டை போட்டு வீழ்த்த தெரிஞ்சிருக்கணும். அப்படி தனி ஒருவராக வீழ்த்த தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஒரு கூட்டமாக இருந்தால் தான் ஒரு மரியாதையோடு வாழ முடியும், இப்போ அப்படி அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை அங்கே இருந்தது. அதனால் வன்முறை நிரம்பியதாக இருந்தது, மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை அதிகமாக இருந்தது, மரண பயம் இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டாலே அதுவே ஒரு மரணம் தான். உன்னை அவமானப்படுத்திட்டாலே அதுவே ஒரு மரணம் தான். இப்போ உயர்ந்த சாதிங்கிற பேரில் நீ தாழ்ந்த சாதின்னு சொல்லிவிட்டு ஒன்றை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அடிமைப்படுத்தி வச்சுட்டாலே அதுவே ஒரு மரணம் தான். ஒரு நடைபயணமாக தான் வாழ்ந்துகிட்ருப்போம். அப்போது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் புகைப்பிடிக்கிற வழக்கம் மக்களிடம் அதிகமாக இருந்ததுக்கு காரணமாக இருக்குது. வீட்டுக்கு வீடு எல்லோரும் பீடி குடிப்பாங்க. பொதுவான இடத்துல பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பீடி குடிக்கிறது ரொம்ப சகஜமான ஒரு நிகழ்வாக இருந்தது. பீடி குடிக்கிறது, சிகரெட்டு அப்புறமா தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயாவது யாராவது பீடி குடிக்கிறாங்களா, சிகரெட் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ இல்லை, பார்க்க முடியும். பொதுவான இடத்துல பீடி குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது மாதிரி பஸ்லலாம் போகும்போது, ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பீடி குடிக்கிற வழக்கம், பீடி குடிக்கிற வழக்கம்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. பேருந்தில் பயணித்து கொண்டே இருக்கும்போது உள்ளே உட்காந்துக்கிட்டே பீடி குடிப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் அதிகமாக இருந்தது. சுருட்டு குடிக்கிற வழக்கம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி சுருட்டு குடிக்கிறவங்களெல்லாம், சுருட்டு புகைப்பவர்களையெல்லாம் இன்றைக்கி பார்க்க முடியல. காரணம், இன்றைக்கி மனித வாழ்வு என்பது இன்றைக்கி ஒரு பாதுகாப்பானதாக மாறுகிறது. நீ மரியாதையாக வாழணும், அமைதியாக வாழணுன்னா உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே யாரும் மரியாதையெல்லாம் வாழ முடியாது, ஒரு அமைதியெல்லாம் வாழ முடியாது. அவ்வளோ ஈஸியாக நீ எந்த வம்புக்கும் போகலன்னா கூட உன்னை கூட்டி வச்சு அடிப்பாங்க, கூப்பிட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு இழிச்சவாயம் கிடச்சான்னா போதும், அவங்ககிட்ட தன்னுடைய வீரத்தை காட்டுகிற வழக்கம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதனால தான் அந்த கிராமம் என்பது ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது. கிராமத்தில் வாழ்வது ரொம்ப ஆபத்தாக இருந்தது. கிராமத்தில் வாழ்வதுக்கு மரியாதையோடு வாழ முடியாது, கிராமத்தில் வாழ்ந்தால் தான். அதனால தான் என்ன பண்ணாங்க, நகரத்தை நோக்கி ஓடினாங்க. சென்னை நகரத்துக்கு, பம்பாய்க்கு, இது மாதிரி வெளி நகரங்களுக்கு மக்கள் போகிற காரணமே அங்கே இந்த மாதிரி வன்முறைகள் குறைவாக இருந்தது. இந்த மனுஷங்களுக்குள்ள அந்த அவமானப்படுத்துகிற நடைமுறை, கிராமங்கள் முழுவதும் வன்முறை நிரம்பியதாக இருந்தது. மரியாதையோடு வாழ்வது கிராமத்தில் சாத்தியமில்லை. ஆனால் கிராமத்தில் இயற்கை இருந்தது, பசுமை இருந்தது, அந்த சூழ்நிலை அமைதியாக இருந்தது. ஆனால் மனித வாழ்க்கை முறை வன்முறை நிரம்பியதாக இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அது ஒரு மிகப்பெரிய காரணமாக நகரங்களை நோக்கி மக்கள் படையெடுத்ததற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கும் கூட நகர வாழ்க்கை என்பது மரியாதைக்குரியதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீ யார் நான் யாருன்னு தெரிஞ்சிக்காமல், அது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அமைதியை தருகிறது. கிராமத்தில் இன்றைக்கும் போனால் கிராமம் என்பது ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது, ஆபத்து நிறைந்த இடமாக இருக்கிறது, வன்முறை நிரம்பிய ஒரு இடமாக இருக்கிறது. கிராமத்தையும் கிராம வாழ்க்கையும் இன்றைக்கி அமைதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிராம வாழ்க்கையும் காரணம், அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு தான், ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு தான் 1970க்கு அப்புறம் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, பள்ளிக்கூடங்களில் கவனம் செலுத்தப்படுகிறது.
சாதி பெருமை இங்கே வேலைக்கு ஆகாது, நீ படித்தாதான் நீ வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள இனிமேல் உனக்கு உனது சாதி உதவாது, உன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள பிறரை ஆதிக்கம் செய்ய அடிமைப்படுத்த உனது சாதி இனிமேல் உனக்கு உதவாது, நீ படித்தாதான் இனிமேல் உன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள முடியும் என்கிற கருத்து ஒரு 1970க்கு அப்புறம் ரொம்ப வலுவடையுது. அப்புறம் தமிழ்நாடு, இந்தியா தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்குது, படிக்கிறதுல கவனம் செலுத்து. அப்புறம் தான் மனித வாழ்க்கை அமைதியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் இந்த தொலைக்காட்சி வந்தது. தொலைக்காட்சி வந்ததுக்கப்புறம் தான் மனுஷங்க ஒரு தெருவுக்குள்ளே கொலையடி சண்டைலாம் இல்லாமல் போச்சு. பொழுதுபோக்குறதுக்காக முன்னாடி சண்டை போடுறது கூட ஒரு பொழுதுபோக்கு தான், சண்டை போடாமல் இருக்க முடியல. ஏதாவது சுவாரஸ்யமாக பேசுவதற்கு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இங்கே நடக்கணும், அதுக்காக சண்டை போட்டு கிடந்தாங்க. அதுக்காக அவங்க செய்கிற செயல்களில் ஒரு வன்முறை இருந்தது, ஒரு வித்தியாசமான பிறரது கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை சாதாரண வாழ்க்கையில் நிரம்ப இருந்தது. அதில் ஒன்று தான் இந்த கொலையடி சண்டை, அப்புறம் ஒரு தெருவுக்கு இன்னொரு தெருவுக்கு இடையில சண்டை, ஜாதி சண்டைகள், இது ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்போது ஒரு அவமானம் நிரம்பிய ஒரு வாழ்க்கை முறையை சகித்து கொள்வதற்காக மக்கள் புகைப்பிடிக்கிற வழக்கம் அதிகமாக இருந்தது. பீடி குடிப்பாங்க, பீடி குடிக்கிறது, குடும்பத்தோடு உட்காந்துருக்கும் பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் பீடி குடிக்கிறது, சுருட்டு குடிக்கிறது. அப்புறம் பிள்ளைகளும் வளர்ந்த பிறகு அவங்களும் பீடி குடிக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா இந்த அவமானங்களை சகித்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு காரணமே அவமானங்களை சகிச்சிக்கலாம், அவமானங்களை கடந்து வருவதற்கு இந்த புகைப்பிடிக்கிற வழக்கம். ஆனால் அவமானங்களை கடந்து வர்றது அதே நேரத்தில் நீ அவமானத்தில் தான் இருப்ப. அவமானங்கிறது ஒரு சாக்கடை ஆறு போல், அதில் நீ நீந்த வேண்டும். அதனால் நீந்தி கடந்து செல்ல வேண்டும், முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். அதில் மூழ்கி விடாமல், அந்த அவமானம் என்னும் சாக்கடைக்குள் மூழ்கி விடாமல் நீ கடந்து நீந்தி கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நீ அந்த சாக்கடைக்குள்ளே தான் இருக்கிற. அதுக்கு இந்த புகைப்பிடிக்கிற வழக்கம்லாம் ஒரு உதவியாக இருந்தது. நீ எவ்வளோ தான் அவமானப்பட்டாலும் ஒரு புகைப்பிடிச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு சிகரெட் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய அவமானம் உனக்கு சர்வசாதாரணமாக மாறிடும். ஆனாலும் நீ அந்த அவமானத்தில் தான் இருப்ப. அடுத்த அவமானம் காத்திருக்கும், புதிதாக உனக்கு அவமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அவமானத்தை கடந்து நீ அந்த அவமானத்துக்குள் பயணிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் புகைப்பிடிக்கிற வழக்கம் உனக்கு தேவை. அதுதான் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே புகைப்பிடிச்சாங்க. காரணம் என்னென்னா அவங்க அவமானம் கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சாதி சண்டைகள், பக்கத்து தெருவுக்கு இந்த தெருவுக்கு சண்டை, ஒரே அவமானம். அவங்க அடித்து போட்டேன், நான் இவங்களை அடித்து போட்டேன், இதையே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நான் எப்போவுமே மற்றவங்களை அடித்து போட்டுருவேன், அந்த இடத்துல தான் அன்னைக்கு மட்டும்தான் நான் மற்றவங்கள்ட்ட அடி வாங்கிட்டேன். இந்த மாதிரி அவன் என்னை பயங்கரமாக திட்டான், சாதி சொல்லி திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பெற்றவங்க பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா தனது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, சாதியை சொல்லி திட்டுறது, ஒரு அவமரியாதை கலந்த ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது அதையெல்லாம் சகித்து கொண்டு நீ அங்கே தான் இருக்க போகிற, வேறு வழி இல்லை. அதுலேருந்து தப்ப முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து காடுகளுக்கெல்லாம் ஓடினாங்க. காடுகளுக்கெல்லாம் போயிட்டு தனியாக வாழ்ந்து சித்தராக போகிறேன், நான் வந்து சித்தராகிடுறேன் அல்லது வந்து பிரம்மச்சாரி ஆகிடுறேன், குடும்பத்தை விட்டுலாம் ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் பிச்சை எடுத்து வாழ்வது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும். வந்து பிச்சை எடுக்கிறவங்க நிறையவே இருப்பாங்க. தினசரி வாழ்க்கையில் வீட்டுக்கு வீடு வந்து இந்த சாமியார் வேஷம் போட்டு, வேஷம் கிடையாது, அவங்க துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை வன்முறை நிரம்பியதாக இருக்குது, அவமானம் நிரம்பியதாக இருக்குது. அதனால் இங்கே வாழவே முடியலை, அமைதியை தேடி காட்டுக்கே ஓடினாங்க. அந்த வழக்கெல்லாம் அதனால தான் ஏற்பட்டுச்சு. இந்த புகைப்பிடிக்கிற வழக்கம், காட்டுக்கு ஓடுறது, குடும்ப வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை முறையை உதறிவிட்டு காட்டுக்கு ஓடுறது, இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை அவமானம் நிரம்பியதாக இருக்குது. இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதில் ஒரு வழக்கம் தான் இந்த புகைப்பிடிக்கிற வழக்கம்லாம். புகைப்பிடிச்சாக்க என்ன ஆகும்னா நீ உன்னை வந்து பயங்கரமாக அவமானப்பட்ட, ஊரே காரி துப்புது அப்படின்னா அந்த நேரத்தில் நீ ஒரு புகைப்பிடிச்சேன்னு வச்சுக்கேன், அந்த அவமானம்லாம் வந்து ஒரு 2-3 சிகரெட்டை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவமானம் வந்து சரியாக போயிடும். அந்த அவமானம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து ஏதாவது அவமானம் இருக்கா, வேறு ஏதாவது அடிக்க வரீங்களாப்பா, யாராவது வந்து அடிக்கணும்னா அடிங்க, காரி துப்புன்னா துப்புங்க, அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த அவமானத்தை சகித்து கொள்வதற்காக தான் இந்த புகைப்பிடிக்கிற வழக்கமே வந்தது. மரண பயம், யாராவது நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நீ வந்து நல்லவனாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அளவுக்கு என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, நல்ல பண்புகளோடு வாழவே முடியாது, கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. அதாவது ரொம்ப அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. சும்மா ரொம்ப அமைதியாக எல்லோரும் இருந்து ரொம்ப அமைதியாக நீ பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஊழ கும்பிடு போடணும். அதாவது ரொம்ப குனிஞ்சு கும்பிடு போட்டு ஐயா சாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கினா தான், அப்படி அடிமையாக இருந்தால் தான் நீ நல்ல பேரை வாங்க முடியும். அப்போனா கூட கூப்பிட்டு அடிப்பாங்க. என்ன நீ ரொம்ப இந்த அளவுக்கு தான் குனிகிற, இன்னும் நல்லா குனியணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வச்சு வம்பெழுத்து அடிக்கிற அந்த வழக்கம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காரணங்களுக்காக, சாதி தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது.
அதனால் அப்போ ஏன் மக்கள் புகைப்பிடிச்சாங்க? இன்றைக்கி ஏன் புகைப்பிடிக்கிறது இல்லை? புகைப்பிடிக்கிற வழக்கம் இன்றைக்கி தவறாக பார்க்கப்படுகிறது. பொது இடங்களில் புகைப்பிடிக்கிற வழக்கம் வந்து இல்லை. எங்கேயாவது தனியாக உட்காந்து தண்ணி அடிக்கும்போது தான் புகைப்பிடிக்கிறாங்க. புகைப்பிடிக்கிறது வந்து மது அருந்துவதை விட மோசமானது. அதுவும் இந்த புகைப்பிடிக்கிறதுங்கிறது வந்து கேடானதுன்னா அதுக்கு காரணம் அந்த புகைப்பிடிக்கிற பொருட்களில் போதைப்பொருள் கலக்கப்படுகிறது, புகையிலை கலக்கப்படுகிறது, நிக்கோட்டின் கலக்கப்படுகிறது. அதனால தான் புகைப்பிடிக்கிறத வந்து ஒரு மோசமான ஒரு நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. புகைப்பிடிக்கிற வழக்கம் மூலிகை சுருட்டு குடிக்கலாம், மூலிகை சிகரெட்டு குடிக்கலாம், மூலிகை தூள் அதாவது துளசி அதெல்லாம் வந்து காய வச்சு துளசி ஆடாதோட இதெல்லாம் காய வச்சு அந்த இலைகளை நொறுக்கி தூளாக மாற்றி அதை வந்து ஒரு இலைக்குள்ளே சுருட்டி அதை நீங்கள் புகைப்பிடிக்கலாம். அதனால் உங்களுக்கு போதை வராது, அடிக்கடி குடிக்கணுங்கிற அந்த ஆசையே வராது, அதுக்கு அடிமையாக மாட்டீங்க. இந்த அதில் போதைப்பொருள் கலக்கும்போது தான் சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிறாங்க. அப்போ கடந்த காலத்தில் வந்து அவங்க குடித்த பீடி சிகரெட் எல்லாமே அதில் போதைப்பொருள் இருந்தது. இதுவே வட இந்தியாவுக்கு போயிட்டிங்கன்னா கஞ்சா இருக்கும். அவங்க வந்து புகைப்பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு குழாயி, அது ஒரு பைப்பு ஒரு இடத்துல இருக்கும், இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் சுருட்டு பீடிங்கிற மாதிரி குடிச்சிட்ருப்பாங்க. வட மாநிலத்தில் வந்து ஒரு குழாயை வச்சு உறிஞ்சி ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து போதைப்பொருள் கலந்துருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வன்முறை நிரம்பியதாக இருந்தது. வட மாநிலத்தில் வந்து ஒரு வன்முறை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்மளை விட மோசமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி கூட அவங்க அப்படி தான், அவங்க இன்னும் முன்னேறலை. நாம் தான் கொஞ்சம் முன்னேறி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, அதாவது மரியாதையை உறுதி செய்கிற ஒரு வாழ்க்கை, அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். அதனால்தான் இன்றைக்கி புகைப்பிடிக்கிற வழக்கம் மக்கள்கிட்ட ரொம்ப கம்மி. அதாவது மது அருந்துனா கூட பெருசாக பாதிப்பெல்லாம், போதை வந்துச்சுன்னா மனுஷங்க வந்து போதையில் தள்ளாடுவாங்க, அப்படி விழுந்துருவாங்க. ஆனால் புகைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அளவுக்கு அதிகமாக போயிடும். மது அருந்தினால் என்ன ஆகும் அப்படின்னா விழிப்புணர்வு குறைஞ்சி ஸ்டெடியாக நிற்க முடியாது. அதுவே புகைப்பிடிச்சாக்கா அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வு, கோபம், வன்முறை உணர்ச்சி பயங்கரமாக ஏறும். அதனால் புகைப்பிடிக்கிறது மது அருந்துவதை விட மோசம். அதுவும் போதைப்பொருள் கடந்து அந்த புகைப்பிடித்தல் என்பது மது அருந்துவதை விட மோசமான ஒரு பழக்கம். அந்த காலத்தில் ஏன் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னுடைய சிறிய வயதில் நான் யோசித்து பார்க்கும்போது, எனக்கு வயசு இப்போ 44 ஆகுது அப்படின்னா, என்னுடைய சிறிய வயதில் நான் யோசித்து பார்க்குறேன். அப்போல்லாம் வந்து ஏன் அவ்வளோ புகைப்பிடிச்சாங்க, இன்றைக்கி ஏன் பிடிக்கிறதில்ல, அன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவங்க பழக்கம். அது வந்து ஏன் அவங்க அவ்வளோ புகைப்பிடிச்சாங்க, இன்றைக்கி ஏன் புகைப்பிடிக்கிறதில்ல, இன்றைக்கி ஏன் அதற்கான அவசியங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு, புகைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த மனித வாழ்க்கை வன்முறை இல்லாமல் இருக்கும் பொழுது புகைப்பிடிக்க போதைப் பொருளே மக்களுக்கு தேவையில்லை. போதைப்பொருள் ஏன் தேவைப்படுதுன்னா, அவமானங்களை சகித்து கொள்வதற்காக, அந்த அவமான ஆற்றில் நீந்துவதற்காக, அவமானங்கள் நிறைந்த அந்த ஆற்றில் நீந்துவதற்காக, அவமானங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் அதை சகித்து கொள்வதற்கு புகைப்பிடிக்கிற அவசியம் வந்தது. அப்போது அவமானங்களே இல்லைப்பா, உன் வாழ்க்கையில் அவமானங்களே இல்லை, வன்முறையே இல்லை, அவமரியாதையே இல்லை, ஒரு பெருமையான வாழ்க்கை வாழ்கிற, அமைதியான வாழ்க்கை வாழ்கிறாய், ஒழுக்கமான கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு போதைப் பொருளோட தேவையே இல்லை. நீ எதுக்கு புகைப்பிடிக்கிற, நீ எதுக்கு போதைப்பொருள் உனக்கு ஏன் தேவை? நீ வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி போதைப்பொருள் உனக்கு தேவையில்லை. நீ வந்து மரியாதையோட ஒரு மரியாதையான வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்குது, நீ மதிக்கப்படுகிறாய் சுற்றி உள்ளவர்களால், நீனும் பிறருக்கு மரியாதை கொடுக்குற, ஒரு அமைதி இருக்குது உன் வாழ்க்கையில், ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் நிறைந்த மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உனது வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குன்னா உனக்கு போதைப்பொருளோட தேவை இல்லை. அப்போ நம்மலாம் போதைப்பொருள் ஏன் பயன்படுத்துகிறோம், ஏன் மதுபானம் அருந்துகிறோம், இன்றைக்கி ஏன் மதுபானம் அருந்துகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏன் மதுபானம் அருந்துகிறோம், போதைப்பொருள் கலந்த இன்றைக்கும் சிகரெட் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த அடிமைத்தனம் இருக்க தான் செய்யுது. அடிமைத்தனம் இன்றைக்கி, ஆனால் முன்னாடியை விட இன்றைக்கி குறைவாக இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மனித வாழ்வில் நிறைந்த அந்த வன்முறை இன்று பல மடங்கு குறைந்து விட்டது. இன்றைக்கி பல மடங்கு குறைஞ்சிட்டு. இன்றைக்கி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை குறைவாக இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை ஒரு 500 கோடி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 800 கோடி பேர் இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை ஒரு 450 கோடி தான் உலகம் முழுக்க இருந்தது. ஆனால் நிறைய பேர் புகைப்பிடிச்சாங்க. அந்த விகிதாச்சாரம் அதிகமாக இருந்தது. புகைப்பிடிப்பவர்களின் விகிதாச்சாரம் 60% இருந்துச்சு, 50% இருந்துச்சு, அல்லது 50 ஆண்கள் எல்லாருமே புகைப்பிடிச்ச வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிற வழக்கம் இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாகி போச்சு, 800 கோடி ஆயிடுச்சு. ஆனால் விகிதாச்சாரம் குறைவாக இருக்குது. 800 கோடி மக்களில் புகைப்பிடிக்கிறவங்க இன்றைக்கி ஒரு 10%, 15% தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மனித வாழ்க்கை அமைதியை நோக்கி, அதாவது அடிமைத்தனம் இருந்தால் கூட, அதாவது தொழிலில் பிறரை வேலை வாங்குறோம்ல, அதான் அடிமைத்தனம்னா என்ன, தொழிலில் பிறரை வேலை வாங்குற பாருங்க, அதான் அடிமைத்தனம்.
பெண்கள் வந்து வீட்டில் வேலை வாங்குறாங்க, அதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதே தொழிலாக மாற்றிட்டாங்க. தொழில் நினச்சி அதை செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதுவும் அடிமைத்தனம் தான். அதனால் அடிமைத்தனம் என்பது இந்த தொழிலில் இன்றைக்கி தொழிலில் மற்றவங்கள வேலை வாங்குறோம்ல, ஒரு அமைதியாக நாகரீகமாக வேலை வாங்குகிறோம். இன்றைக்கி யாரும் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ வந்து யாரையும் வாடா போடா அதை செய்டா இதை செய்டான்னு அப்படி சொல்ல முடியாது. சார் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க சார், சீக்கிரம் அந்த வேலையை முடிங்க, அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுங்க, சரி சார், ஓகே சார். அந்த மாதிரி மரியாதையாக இந்த அடிமைத்தனம் என்பது மரியாதையோடு தொடர்பு உண்டு. ஆனாலும் அது அடிமைத்தனம் தான், ஆனாலும் அது அவமானம் தான். அப்போ அது கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வந்து எதிர்காலத்தில் வாழ போகிறோம். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் அழிய தொடங்கும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அப்போ வந்து அந்த பிறரை வேலை வாங்குகிற அந்த அடிமைத்தனம் கூட மனித வாழ்வில் இருக்காது. தொழிலில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாமே செயலிழந்துடும். மின்சார உற்பத்தி, தொழிற்சாலைகள் எல்லாமே நின்று போய்விடும். அதன் பிறகு எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே விவசாயத்தை நோக்கி போகும்போது என்ன நடக்கும்? அவங்கவுங்க தனித்தனியாக, நான் தனியாக வேலை பார்த்துக்கிறேன், நீ தனியாக வேலை பார்த்துக்கோ, உனக்கு 2 ஏக்கர் நிலம், எனக்கு 2 ஏக்கர் அந்த ஒரு ஊராக மக்கள் வசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு ஊராக ஒன்று சேர்ந்து இருக்கிற நிலங்களை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு 10 ஏக்கர் அப்படின்லாம், உனக்கு 2 ஏக்கர், எனக்கு 10 அப்படின்லாம் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நியாயம்பா, உனக்கு 2 ஏக்கர்னு வச்சுக்கோ, நீ உனக்கு 2 ஏக்கர், உனக்கு 2 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சமமாக பகிர்ந்து கொண்டு நான் தனியாக வேலை பார்த்துக்குறேன், என்ன நீ வேலை வாங்காத, ஒன்றையும் நான் வேலை வாங்க மாட்டேன். ஏன்னா வேலை வாங்கிற அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. இது நம்ம தனியாகவே செஞ்சுக்கலாம். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பழங்கள், இதை உற்பத்தி செய்கிற இந்த வேலையை நான் தனியாகவே செஞ்சுப்பேன். நீ என்ன வேலை வாங்கி தான் இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது கஷ்டமான வேலையும் கிடையாது, இது ஈஸியான வேலை. அதனால் தனித்தனியாகவே செஞ்சுக்கலாம். உன் வேலையை நீ பாரு. எப்போ மற்றவங்கள வேலை வாங்குறாங்க அப்படின்னா, தொழிலில் மற்றவங்கள வேலை வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணமே வந்து அந்த வேலை கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மற்றவங்கள வேலை வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பில்டிங்கை கட்டுறோம், ஒரு ரயில்வே தண்டவாளத்தை போடுறோம், ஒரு தொழிற்சாலையை கட்டமைக்கிறோம், அந்த தொழிற்சாலையை இயக்க வேண்டும், அது கஷ்டமான வேலை. அப்போ நீங்கள் மற்றவங்கள வேலை வாங்கி தான் அந்த வேலையை செய்ய முடியும். விவரம் தெரிஞ்சவங்க அந்த இதை அதை செய்யின்னு சொன்னால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து 2040க்கு பிறகு அந்த வேலையை அவங்க செய்ய போகிற அந்த விவசாய வேலைங்கிறது ரொம்ப எளிதானது. அதை செய்கிறதுக்கு யாராவது வேலை வாங்கி தான் அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கையில் அவமானங்கள் இல்லாமல் போய்விடும். தொழிலில் அடிமைத்தனம் என்பது இல்லாமல் போயிடும். மற்றவங்கள வேலை வாங்குறது எங்கே இருக்கும்? குடும்பத்தில் இருக்கும். பெற்றவங்க பிள்ளைகளை வேலை வாங்குவாங்க, அண்ணன் வந்து தம்பியை வேலை வாங்குவாங்க. அது உதவி, அது உரிமையோடு, அன்போடு, பாசத்தில் கேட்கப்படுகிற உதவி. அதை செய்து கொடுப்பதில் பெருமை, அதில் சந்தோஷமாக செய்யலாம். அது வந்து கஷ்டமாகவும் இருக்காது. ஒரு அன்போட, பாசத்தோட, பெரியவங்களுக்கு நாம் உரிமையோடு, உறவு முறையை காரணம் காட்டி ஒரு உரிமையோடு நண்பர்களுக்காகவோ அல்லது அப்பாவுக்காகவோ பிள்ளைக்காக தாத்தாவுக்காக அவங்க கேட்குற உதவி என்பது செய்வதற்கு எளிதாக இருக்கும். அதை செய்வதற்கு பெருமையாகவும் இருக்கும். அதில் இன்னும் அன்பு அதிகமாக இருக்கும், அமைதி அதிகரிக்கும். அதை செய்கிறதுனால அமைதி அதிகரிக்கும். ஒருவருக்கொரு உதவி செஞ்சுக்கிட்டு வாழும்போது வாழ்வில் அமைதி அதிகரிக்கும். மரியாதையான ஒரு வாழ்க்கை அங்கே வரும். மரியாதையை உணர்வார்கள். பெரியவர்கள் வந்து மரியாதையை உணர்வாங்க. நாம் சொல்கிற வேலையை இந்த சின்ன பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருமையாக நினைப்பாங்க. அதனால் அது குடும்ப உறவுகளில் தான் அதாவது தொழிலில் வந்து அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, அது அவமானம். தொழிலில் வந்து நீ பிறரை வேலை வாங்காத, அது அவமானம். அந்த அவமானத்தை காரணம் காட்டி தான் இன்றைக்கி புகைப்பிடிக்கிறது, டென்ஷன், அந்த டென்ஷனை போகிறதுக்காக வார கடைசியில் தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அப்போது என்றைக்கு தொழிலில் அடிமைத்தனம் இல்லாமல் போகுதோ அன்னைக்கு போதைப் பொருளோட தேவை மனுஷங்களுக்கு இருக்காது. போதைப் பொருளின் தேவை மனுஷங்களுக்கு இருக்காது. அவமானம் அதிகமாகும் போது தான் போதைப் பொருள் மனுஷங்களுக்கு தேவைப்படுது. அப்போ கடந்த காலங்களில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் புகைப்பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புகைப்பிடிப்பாங்க. புகைப்பிடிக்காதவங்கள பார்க்குறதே ரொம்ப அரிது. அப்படி இருக்கும்போது அவங்க புகைப்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அது காரணம் என்னது? அவங்க வாழ்க்கையில் இருந்த அவமானங்கள் தான் காரணம். கொத்தடிமைத்தனம், அந்த சாதி ரீதியாக அடிமைப்படுத்துவது, சாதியே வந்து தொழிலை வச்சு தான் சாதி உருவாச்சுது. அப்போ பாருங்கள், அந்த தொழில் தான் வந்து இந்த சாதியை உருவாக்குது. சாதி தான் அவமானங்களை இந்த மனித வாழ்க்கையில் பரப்புகிறது. அதனால தான் வந்து அந்த அவமானம் என்னும் இந்த சாக்கடைக்குள் நீந்துவதற்காக புகைப்பிடிக்கிற வழக்கம் அன்றைக்கி இருந்தது. போதைப்பொருளோட தேவை இருந்துச்சு. மனித வாழ்வில் அவமானங்கள் நீங்கும் பொழுது, தொழில் அடிமைத்தனம் நீங்கும் பொழுது, இங்கே மனித வாழ்வில் அவமானம் இல்லாத போது போதைப் பொருட்களோட தேவை மனுஷங்களுக்கு இல்லைன்னு ஆகிடுது. போதைப் பொருள் மனுஷங்களுக்கு தேவையில்லை, அதோட தேவை இனிமேல் தேவையே இல்லை அப்படின்னு ஆகி போயிடுது. அப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைங்கிறது 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை என்பது தொழில் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக என் விளைநிலம், என்னுடைய விளைநிலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். இது எனது விளைநிலம், அது உனது விளைநிலம், அது எனது அப்பாவின் விளைநிலம், இது எனது அண்ணனின் விளைநிலம், இது என்னுடைய அம்மாவின் விளைநிலம், இது அப்படின்னு தனித்தனியாக விளைநிலம் இருக்கும். 2 ஏக்கர் நிலம்.
அது எவ்வளோ சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது பாருங்கள். இது எனது அப்படின்னு, இது எங்களுடைய தோட்டம், எங்கள் குடும்பத்தோட தோட்டம்னு சொல்கிறத விட இது எனது விளைநிலம், இது எங்கள் அம்மாவோட விளைநிலம், இது என்னுடைய அண்ணனோட விளைநிலம், இது எங்கள் அப்பா என்னுடைய தாத்தாவோட விளைநிலம், இது எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ அழகாக பார்த்து வச்சுருக்காரு பாரு, எவ்வளோ அழகாக அந்த தோட்டமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்ல விளைச்சல், அவருக்கு ரொம்ப அனுபவம். எப்படி அந்த மாமரம், காய்கறிகள், பழங்கள், இந்த உணவுகளை உற்பத்தி செய்வதில் அவர் வல்லவர். அவர்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நிறைய நுட்பங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைந்தது தான். அப்போ அதில் இடையூறுகளே இல்லை. நீ இதை செய். குடும்பமாக உழைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பமாக ஒரு தோட்டம் ஒரு குடும்பத்துக்கு பொதுவானது அப்படின்னு கொடுத்துட்டா என்னாகும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அண்ணன் நானே வேலை செய்ய வேண்டியிருக்கு, என் தம்பியெல்லாம் வேலை வாங்க மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் நீங்களாம் வேலை பார்க்காம என்னையே வேலை வாங்க சொல்கிறீங்க, தோட்டத்தில் போய் தண்ணி இறைச்சி ஊற்றணும், உரம் போடணும்னு என்னையே வேலை வாங்குறீங்க, என் தம்பி வேலை செய்ய மாட்டானா, எப்போ பார்த்தாலும் அவன் சும்மா தான் இருக்கான், அப்போ நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த அறுவடை, இந்த தோட்டத்தில் நிறைய உணவுப் பொருள் உற்பத்தி ஆகும்போது இவ்வளோ உணவு உற்பத்தி ஆகிற காரணம் என்ன, இந்த மாமரம் இவ்வளோ காய்ச்சது காரணம் என்ன, நான் கஷ்டப்பட்டு அதுக்கு உரம் போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன், நீங்களாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம், ஒரு தோட்டம், அதில் ஒரு குடும்பத்தினர் ஒற்றுமையாக தொழில் செய்யும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே உறவு முறையில் பிளவு ஏற்பட்டுரும். அப்போ அந்த வன்முறை ஏற்பட்டுரும், குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்காது. அதனால் தனித்தனியாக வேலை பார்க்கணும், தனித்தனியாக தொழில்ங்கிறது தனித்தனியாக பண்ணணும். அப்போ தான் மனித உறவுகள் பாதுகாப்பாக இருக்கும், மனுஷங்க மரியாதையாக இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதுவே தொழிலில் நீங்கள் ஒற்றுமையாக வேலை பார்த்தீங்கன்னா அதில் மனுஷங்களுக்குள்ள சண்டைகள் தான் அதிகரிக்கும். அதனால் 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஒற்றுமை நிறைந்ததாக இருக்கும். மனுஷங்க ஒற்றுமையாக இருப்பாங்க, அவமானங்கள் இல்லாத ஒரு உலகம் இது. அதுக்கு காரணம் தொழிலை தனித்தனியாக செய்வார்கள். எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம், 8 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு அந்த தொழிலை அவங்க தனித்தனியாக செய்வாங்க. அதனால் மனித வாழ்வில் அவமானங்கள் இருக்காது, அடிமைத்தனம் இருக்காது. அதனால் போதைப்பொருளோட தேவை இருக்காது. போதைப்பொருளுங்கிறது அவமானத்தை சகித்து கொள்வதற்கான ஒரு தேவை தான் போதைப்பொருள். அப்போ அந்த மனித வாழ்வில் அவமானம் இல்லைன்னா போதைப்பொருளோட தேவையும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் போதைப்பொருள், சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, மது அருந்துகிற வழக்கம் யாருக்கு கிடையாதுன்னா அமைதியாக இருக்காங்க பாருங்கள். அமைதியாக தன்னை இருக்க வைத்துக்கொள்ள தெரியும் என நம்புகிறவர்கள் மட்டும்தான். இன்றைக்கி போதைப்பொருளோட தேவை அவங்களுக்கு இல்லை. உனக்கு அமைதியாக வாழ தெரிஞ்சிச்சுன்னா, மரியாதையோடு வாழ தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு போதைப்பொருளே உனக்கு தேவையில்லை, சிகரெட்டு தேவையில்லை, மதுபானம் உனக்கு தேவையில்லை. நீ மதுபானத்தை குடிக்கிறன்னா, சிகரெட் பிடிக்கிறன்னா கண்டிப்பாக நீ அவமானத்தில் இருக்கிறாய், அவமானம் என்னும் சாக்கடையில் நீந்தி கொண்டு இருக்கிறாய். அதில் நீந்துவதற்கு உனக்கு தேவைப்படுகிறது இந்த சிகரெட்டு. அப்போ சிகரெட்டே நான் பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட அவமானம் இல்லைங்க, அவமானம் என்னும் சாக்கடையில் அவர் நீந்தவில்லை, குளிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அது ஒரு தேவை, சிகரெட்டுங்கிற ஒரு தேவை. அவமானத்தில் நீ இருந்தன்னா அதை சகித்து கொள்வதற்கு உனக்கு இந்த சிகரெட் பிடிக்காமல் நீ அவமானத்தில் நீந்த முடியாது, அவமானம் என்னும் சாக்கடைக்குள் நீ நீந்த முடியாது. சிகரெட் பிடிக்கலைன்னா, மது அருந்தவில்லை என்றால் அவமானத்தை சகித்து கொள்ள முடியாது. ஐயோயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு வந்துடுவேன் நீ. சிலருக்கு சின்ன அவமானத்தை கூட தாங்கிக்க முடியாது. தாங்கிக்கணுன்னா ஒரு சிகரெட் பிடிச்சா தாங்கிக்கலாம். அப்போ சிகரெட் பிடிக்கலைன்னா நீ அவமானத்தில் நிற்கவே மாட்ட, அவமானங்கிற அந்த சாக்கடைக்குள்ளே அது பக்கத்துலேயே நிற்க மாட்டேன். அந்த வாடையே உனக்கு தூரமாக வந்துடுவோம், மூக்கை புத்திப்ப. அப்போ சிகரெட் பிடிச்சேன்னா நீ அவமானத்தை நோக்கி தான் போவேன். சிகரெட் பிடிச்சா எங்கே அவமானம் இருக்குது, ஒரு கை பார்த்துடலாம், வா அவமானமாக நானா, இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி அவமானத்தை நோக்கி போவீங்க, அமைதியின்மையை நோக்கி போவீங்க, அவமரியாதையை நோக்கி போவீங்க, அடிமைத்தனத்தை நோக்கி போவீங்க. சிகரெட் பிடிச்சிங்கன்னா, மதுபானம் அருந்தினால் நீங்கள் அவமானத்தை நோக்கி போவீங்க. நீங்கள் மதுபானம் அருந்தவில்லை, நீங்கள் அருந்துவது மதுபானம் அல்ல, நீங்கள் அருந்துவது அவமானங்களை, நீங்கள் அருந்துவது அவமரியாதைகளை, அடிமைத்தனங்களை. நீங்கள் புகைப்பிடிப்பது சிகரெட் அல்ல, நீங்கள் புகைப்பிடிப்பது அவமானத்தை தான் புகைப்பிடிக்கிறீர்கள், அவமானத்தை தான் குடிக்கிறீர்கள். நீங்கள் பிடிப்பது சிகரெட் அல்ல, அவமானம். நீங்கள் பிடிப்பது சுருட்டு அல்ல, அது அவமானம் என்னும் சாக்கடை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது அவமானத்தில் இருந்தீங்கன்னா அதை சகிச்சிக்க சிகரெட் பிடிப்பீங்க, சிகரெட் பிடிச்சிங்கன்னா அவமானத்தை தேடி போவீங்க, அவமானத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க, அடிமைத்தனத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க, அசிங்கத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க, அசிங்கம் என்கிற அந்த சாக்கடையை பார்த்துலாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதை நோக்கி போவீங்க, அதுக்குள்ளே குதிச்சிருவீங்க, அதுக்குள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மனசு கெட்டு போயிடும், உணர்ச்சிகள் கெட்டு போய் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சாக்கடை எப்படி நாறுகிறதோ அதுபோல் நீங்கள் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, மதுபானம் அருந்த ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது போதைப்பொருள் கலந்த மதுபானம், செயற்கை மதுபானம், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, இப்போ கல் குடிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு நல்லது, அது வாழ்க்கைக்கும் நல்லது. மதுபானம், அந்த இயற்கை மதுபானம் இருந்தது நல்லது. அதே நேரத்தில் இந்த போதைப்பொருள் கலந்த அது மாதிரி மூலிகை சிகரெட் குடிச்சிங்கன்னா அதுவும் நல்லது, அது உங்களை அடிமைப்படுத்தாது.
ஆனால் இந்த செயற்கை மதுபானம் இருக்குது பாருங்கள், செயற்கை அந்த மாதிரி செயற்கை புகையிலை, நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிங்கன்னா நீங்களே அவமானத்தை தேடி தான் போவீங்க. உங்கள் வாழ்க்கை முழுதும் அவமானங்களும் அடிமைத்தனமும் அவமரியாதையும் நிறைஞ்ச, அமைதி இருக்காது, அப்புறம் நோய் வந்துடும். நோய் வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் அவமானத்துக்குள்ளேருந்து மீளவே முடியாது. நோய் வந்துன்னா அது ஒரு அவமானத்தின் அடையாளம் தான். நோய்ங்கிறது என்னது? அவமானத்தின் அடையாளம். உங்களுக்கு நீங்கள் அவமானத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு நோயின்னா உங்கள் எதிரி சிரிப்பார், உங்கள் எதிரிக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா உங்கள் எதிரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுகர் வந்துச்சு, அது சொல்கிறக்கே கூச்சமாக இருக்கும், அச்சமாக இருக்கும். நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னு யார்கிட்டயா சொல்லணுன்னா அதுவே நமக்கு அச்சமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம்தான் அவமானம் இல்லாத வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை தான் அவமானம் இல்லாத வாழ்க்கை. நோய்கள் நிறைந்த வாழ்க்கை என்பது அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கை. நோயின்னா அவமானம்னு பொருள். அவமானம் எப்படி வருது? அடிமைத்தனத்தால் தான் ஏற்படுகிறது. அவமானம் என்பது அடிமைத்தனத்தால் தான் ஏற்படுகிறது. குறிப்பாக தொழிலில் நீ பிறரை வேலை வாங்குகிற, பிறரால் நீ வேலை வாங்கப்படுகிற, அங்கேருந்து தான் அவமானங்கள் ஆரம்பிக்குது, அடிமைத்தனமும் ஆரம்பிக்குது. அதுதான் நோய்களுக்கு காரணம். அடிமைத்தனம் அதுதான் நோய்களுக்கும் காரணம். அடிமைத்தனம், வன்முறை, குற்றங்கள் இது எல்லாமே நோய்கள். இதெல்லாம் அவமானத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே குற்ற உணர்ச்சி, அவமான உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி இது எல்லாமே மனித உடலில் நோயை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.